ஒரு ஆளு 5 புள்ள பெற்றான். 5 புள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்ல உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளி 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவா இருக்கிற வரைக்கும் அவனு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான். நீ அம்மாவா இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்துல இல்லம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்ன மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச எனக்கு? நீ என்ன பணக்காரனாக்கனியா, என்ன கோடீஸ்வரனாக்கனியான்னு? நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனா உனக்கு ஒரு படி சோறு கூட போட மாட்டான். அப்போ உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அனாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தகப்பனுங்க தவற விட்டதால் தான். தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம் நீட்டு வேஷம் போட்டு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்க பாதுகாப்பு அவசியம். நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை.